நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சமீபத்தில் வந்திருக்கிற அகில இந்திய அறிக்கையை பார்த்தால் அகில இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் மின் மிகை மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. 2011 2016 வரை அதிமுக செய்த பல சாதனைகளின் விளைவுதான் மீண்டும் அதிமுக அரியணையில் அமர்ந்திருக்கிறது. உணவு உற்பத்தியா? மத்திய அரசின் பல விருதுகள் தமிழகத்திற்குத்தான். இங்கே அம்மா உணவகமா? அதை பார்த்து ஆந்திராவில் இப்பொழுது அண்ணா உணவகம் என்று என்டிஆர் பெயரில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் துவங்கிவிட்டார்கள். பல அயல்நாட்டு அறிஞர்களும் நிபுணர்களும் வந்து இங்கே அம்மா உணவகத்தை பார்த்துவிட்டு இது ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது என்கிறார். அதிமுக அரசின் தொடர் சாதனைகள், மின் மிகை மாநிலமாக மாறியது, அந்த அதிசயம் எப்படி நடந்தது, தொடர்ந்து பெறும் விருதுகள், இது பற்றியெல்லாம் தான் என்று பேசப் போகிறோம். இதற்காக நம்முடன் மின்சார வாரியத்தின் அண்ணா தொழிற்சங்கத்தின் சென்னை மேற்கு வட்டத்தின் தலைவர் சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம். 2006 மின் தட்டுப்பாடுக்கான வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? 2006 என்ன சூழல், 2011 வரை என்ன நிலைமை? முதல்ல மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கலங்கிறது மட்டும் கூக்குரல் போடுறாங்க. மின்சாரம் என்ன, அது எப்படி உற்பத்தி ஆகுது, என்னென்ன வகையில் உற்பத்தி ஆகுது, இது எல்லாமே தெரியணும். இப்போ முதல்ல ஹைட்ரோ என்ற வழி என்று சொன்னால் நீர் வழி மின்சாரம் என்று ஒரு வகை. அப்போது எங்கெல்லாம் நீர் அதிகமாக அருவி போல கிடைக்குதோ அதன் மூலமாக அந்த எரிசக்தியை உருவாக்குவது என்பது ஒரு வகை. அடுத்து தெர்மல் பிளான்ட் என்று சொல்கிறாங்களே, அந்த அனல் மின் நிலையங்கள், நிலக்கரியை கொண்டாந்து, நிலக்கரி தமிழ்நாட்டில் கிடைக்குதா இல்லை வெளியில் கிடைக்குதா, அந்த நிலக்கரியை வட இந்தியாவிலிருந்து கொண்டாந்து இறக்குமதி செய்வது என்பது ஒரு பெரிய பணியா, அது ஒரு சிக்கலா, அதை கொண்டாந்து இறக்கி அதன் மூலமாக தெர்மல் பவர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய அனல் மின் நிலையங்கள், இதன் மூலமாக உள்ள மின்சாரம், இது அடுத்த வகை. இதில் கூட ஃப்ளை ஆஷ் என்று ஒன்று இருக்குது. அதன் மூலம் அந்த கழிவுகள் எல்லாம் கடலோரம் கொட்டப்படும் பொழுது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற மாசு பிரச்சனை உண்டு. அதை தவிர புதுப்பிக்கப்பட்ட அந்த எரிசக்தி, அந்த எரிசக்தியில் விண்மில் வருது, அதாவது காற்றாலையின் மூலமாக மின்சாரம். காற்றாலை மின்சாரம் எப்படி வரும்? அது குறிப்பிட்ட 5 மாதங்கள் தான் வரும். ஏப்ரலுக்கு பிறகு செப்டம்பர் வர காற்று வரும் பொழுது தான். அது ஒன்றா அதில் உள்ள குறைபாடு. ஆனால் அதில் உள்ள நிறைபாடு என்ன? அது மாசை ஏற்படுத்தாமல், அந்த பிரச்சனைகளை, சுற்றுச்சூழல்வாதிகள் பிரச்சனைகள் இல்லாமல் அது மின் கொடுக்க முடியும். சரி, அணு யாத்திற்கு தனியார்கள்ட்ட. சரி, அடுத்து எடுத்துக்கிட்டா அணுசக்தி மின்சாரம், எல்லாம் தாண்டி சூரிய ஒளி மின்சாரம், இப்படியாக பல்வேறு வகைகளில் அந்த மின் உற்பத்தி இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த மின் உற்பத்தியை செய்யக்கூடிய அரசாங்கத்தினுடைய உற்பத்தி ஆலைகள், தனியாருடைய உற்பத்தி ஆலைகள், அடுத்த மாநிலங்களில் மாநில அரசாங்கமோ தனியாரோ உற்பத்தி செய்ததை வாங்கி கொள்வது என்ற முறை, இதையெல்லாம் தாண்டி அதை கொண்டு வருவதற்கான டான்ஜெட்கோங்கிறாங்களே விநியோக முறை, அதை கொண்டு வருவது, வாங்கினா மட்டும் போதாது, கொண்டு வருவதற்கான வழித்தடம், அந்த வழித்தடத்தில் வரும் வழியில் என்னெல்லாம் லீக்கு, இத்தனையும் தாண்டி அந்த மின்சாரம் கொண்டு வர பண்ணாங்க. அப்போ இத்தனை சிக்கலான ஆழமான பிரச்சனைகள் நிறைந்த அந்த விவகாரத்தை பிரச்சனை உள்ள ஆட்சியாளர்கள், தங்களுக்கு தாங்களே பிரச்சனை உள்ளவர்கள், அதை எப்படி கையாள முடியும்? அதற்கு என்ன தேவை? ஒரு வில் பவர் தேவை. அப்போ அரசியல் தலைமைக்கு உறுதியாக எப்பாடுபட்டாலும் மக்களுடைய சேவை பகுதி இது, மின் கொடுத்தே ஆகணும். விவசாயத்துக்கு தேவை மின்சாரம், ஆலைகளுக்கு தேவை மின்சாரம், வீடுகளுக்கு தேவை மின்சாரம், கல்வி சாலைகளுக்கு தேவை மின்சாரம் கொடுத்தாகணும் என்ற உறுதிப்பாட்டுடன் அதை மாறி மாறி இயக்கி விடணும். அதில் குறைபாடுகள் கண்ட உடனே விமர்சனங்கள் எதிர்க்க வந்தாலும் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மாற்றணும், இத்தனை செய்யணும். அதில் தான் ஷார்ட் டேர்ம், குறைந்த காலத்தில் அந்த தனியாரிடமோ அடுத்த மாநிலத்திலிருந்தமோ வாங்குவது என்பதை செய்தார்கள். அப்பொழுது உள்ள 2006 2011 வரை உள்ள ஆட்சியாளர்கள் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் என்பதாக ஒன்றை போடவில்லை. அப்போ என்ன ஆயிருதுன்னு சொன்னால், இந்த ஏன் குறைந்த காலத்தை போட்டாங்க,
ஏன் நீண்ட காலத்துல போடல? ஏன் அரசாங்கத்தின் மூலமாக உற்பத்தி ஆவதற்கு அதிகம் கவனம் செலுத்தல? இவர்கள் தனியாரிடமோ பிற மாநிலங்களிடமோ வாங்கும் பொழுது அந்த மின்சாரத்திற்கு வாங்கினால் அதிக காசு, ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா 9 ரூபா 11 ரூபா வர கொடுத்து வாங்கினா இம்புட்டு இந்த பக்கம் தள்ளு என்று அவர்கள் குவித்து கொண்டு தொந்தி நிறைப்பதற்கான ஒரு ஆட்கள் தீர்மானிக்கிற இடங்கள் உட்கார்ந்தா என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை என்பது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற திட்டமிடல் இருக்காது. தன் சேவை என்பது முதன்மையாக மாறிச்சுன்னு சொன்னா அந்த நாடு இப்படித்தான் போகும் என்பதுதான் உதாரணம். 2006 2011 எங்க பார்த்தாலும் மின்வெட்டு என்று சொல்லி மின்வெட்டின் மூலமாகவே அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு அடிகோலும் உருவானது என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய தேவை 10,000 மெகாவாட் தாங்க, அதை கூட அவங்க நிரப்பலைங்க என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய கவனம் முழுக்க வேறு பக்கம் இருந்தது. 99 தொடங்கி யூபிஐனுடைய 10 ஆண்டு, அதுக்கு முன்னால் 5 வருஷம் வாஜ்பாய் ஆண்டு, எல்லாத்துலயும் இருந்தவங்க. இவர்கள் அழகாக நினைத்தால், தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிரப்பணும் நினைத்திருந்தால், விநியோக முறை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சீர் செய்ய வேண்டும் நினைத்தால், அவர்கள் அந்த வழித்தடங்களை ஏற்படுத்தி அந்த கிரிட், நார்த் இந்தியன் கிரிட்டில் இருந்து இங்க கொண்டாங்க, சவுத் இந்தியன் கிரிட்டையும் இணையுங்க என்ற விஷயத்தை சாதித்திருக்க முடியும். அதற்கான நோக்கம் இல்லை, தெரியாதவர் கிடையாது திமுகவினுடைய அன்றைய முதலமைச்சர். ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் ஃபெயிலியர் சிச்சுவேஷன்ல இருந்து நவ் வி ஹவ் பெரிய லீப் ஃபார்வர்டுன்னு போயிருக்கோமே, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இன்னைக்கு இந்த வந்திருக்கிற முக்கியமான அறிக்கை மத்திய அரசாங்கத்தோட அறிக்கை. இது தமிழக அரசாங்கத்தோட அறிக்கை கிடையாது. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, மத்திய மின் நிறுவனம், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மின் நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து இந்தியா முழுக்க இருக்கிற கிரிட் எல்லாம் ஒரே நேஷனல் கிரிட் ஆக்குறது, இந்த மாதிரி பல திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு, இது ஒரு மிரக்கல்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சாதனை. சுதந்திர இந்தியாவில் மின் குறை மாநிலமாக இருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு 11,649 மில்லியன் யூனிட். இதுல என்ன அர்த்தம்னா, நம்ம டிமாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 1,03,000 மில்லியன் யூனிட். அதுல 11,649 மில்லியன் யூனிட் எக்ஸஸா இருக்கும், மிகையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10% நம்ம அதிகமா, தேவைக்கு அதிகமாக நமக்கு மின்சாரம் இருக்கிறது. உடனே பாமக டாக்டர் ராமதாஸ் மன்றவர்கள்லாம் படிச்சுன்னு அறிக்கை விடுவாங்க, நம்ம டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகுதில்ல அப்படின்னு. நீங்கெல்லாம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சொல்றீங்க, 98 திட்டங்கள் சொல்றீங்க, 28 திட்டங்கள் சொல்றீங்க, இதெல்லாம் டிமாண்டை கூட்டிடாதா? அதுக்கு இந்த இதுலயே ஆன்சர் கொடுக்குறாங்க. 6.71%, ஒரு 6.25% தான் இந்த டிமாண்ட் தேவை உயரப்போகிறது 2016-17 அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். அந்த தேவையையும் இப்ப இருக்கிற எக்ஸஸ் வச்சே நம்ம சமாளிக்க முடியும். ஏன்னா 10% எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு அப்படிங்கிறப்ப அடுத்த 2 வருடங்கள் கூட, இந்த 2 வருஷத்துல என்னென்ன ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, 7 திட்டங்கள் இப்போ செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அடுத்த 2 வருடங்களில் இந்த 7 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது எங்கிருந்து அந்த 10,000 மெகாவாட் வரப்போகுது? அம்மா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த ஒன்னொன்னு பட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுல 10,000 மெகாவாட் நம்ம தென்மல்ல வரப்போகுது, 3,000 மெகாவாட் சோலார்ல வரப்போகுது அப்படின்னு அவங்க கமிட் பண்ணியிருக்கிற விஷயம் அந்த 10,000 மெகாவாட் எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வருது, அந்த 7 திட்டங்கள் எவை எவைன்றதை அழகா எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அது போக 10 ப்ராஜெக்ட் புதுசா நாம கன்சீவ் பண்ணி அதை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்யறதுக்கு, ஒன்று ஃபினான்ஷியல் க்ளோஷர்ல இருக்கு, ஒன்று பொல்யூஷன் கிளியரன்ஸ்ல இருக்கு. இந்த இது எல்லாத்தையுமே அழகா கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய மின்னகை மாநிலமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு சுதந்திர இந்தியாவில் இவங்க கணக்கு கொடுத்தபடி 10% சர்ப்ளஸா எந்த ஸ்டேட்டும் நிலைத்து இருந்ததில்லை. குறிப்பாக முதல் 5 வருடங்களில் அந்த திமுக ஆண்ட 2006-2011 இருந்த குறைபாடு மிகப்பெரிய குறைபாடு இருந்தது. ஏன்னா மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் உற்பத்தி நடக்கலை. அந்த 5 ஆண்டுகளாக எந்த விதமான உற்பத்தியும் அவங்க புதிதாக துவக்கலை. உற்பத்திக்கான புதிதாக எதுவுமே துவக்கமாக இருந்த காரணத்தினால தான் நமக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மின்சாரம் டிமாண்ட் தேவைகள் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான அவங்க கிட்ட திட்டங்கள் இல்லை, எந்த திட்டங்களும் இல்லை. கடந்த 5 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைந்து கொண்டே இப்ப நிறை மாநிலமாக, மின்மிகை மாநிலமாக உருவெடுத்திருக்கிறோம். இதுல அவங்க சொல்ற முக்கியமான ஒரு கருத்து இருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.03 லட்சம் மில்லியன் யூனிட்டுங்கிறது
மகாராஷ்டிராவோட குறைச்சல். மகாராஷ்டிராவோட டிமாண்ட் இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் மில்லியன் யூனிட்ஸ் இருக்கு. நம்மளோட ஆல்மோஸ்ட் ஒரு 45% நம்மளோட அதிகம். அவங்களுடைய மின் தேவை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு அதிகமா இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா நம்ம ஊர்ல இருக்கிற பல நிறுவனங்கள் கேப்டிவ் பவர் பிளான்ட் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ வந்து கோஜெனரேஷன் பிளான்ட் இல்லாத ஒரு யூனிட்டே இருக்கக்கூடாண்டாங்க. பேப்பர் பிளான்ட்டா இருக்கலாம், கரும்பு சக்கை மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த சுகர் யூனிட்டா இருக்கலாம். எந்த யூனிட்ல இருந்தாலும் அந்த இடத்துல கிடைக்கிற ஹீட் வந்து அந்த நிறுவனத்தாலே மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்பட வேண்டும் என்றத ஒரு கட்டுப்பாடாவே கொண்டு வந்து முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதனாலே வந்து உங்களுக்கு இந்த டிமாண்ட் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. இது வந்து டிமாண்ட் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட், நம்ம டொமஸ்டிக் வீடுகளுடைய டிமாண்ட், இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வருதுன்றது ஒரு கணக்கு எடுத்துருக்கோம். பலர் இனிமேல் என்ன செய்வாங்க, அவங்க கிரிட்டை நம்பி சொந்தத்துல வந்து பவர் பிளான்ட் போடாம இருக்க போறாங்க. அந்த நிலையும் வரப்போகிறது. ஏன்னா கிரிட்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டு அதனுடைய பவர் சீப்பா வர்றப்ப அதை எல்லாரும் விரும்புவாங்க. நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் அந்த மாதிரி உருமாறி வரும் பொழுது, இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வர வேண்டிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த டிமாண்ட் வந்து இதை விட அதிகமாகுன்றது என்னுடைய கருத்து. அதனால இப்ப இருக்கிற நம்ம கெப்பாசிட்டி, நம்ம நிறுவு திறன் அப்படின்றோம்ல, அந்த நிறுவு திறன் இப்போ ஒரு 14,000 மெகாவாட் இருக்குங்க இன்னைக்கு தேதிக்கு. வந்து மரபு சார்ந்த தெர்மல் ஹைடல் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 14,000 மெகாவாட் நம்ம வச்சிருக்கோம். அது போக மரபு சாரா மின்சாரம், குறிப்பாக காற்றாலை, சூரிய சக்தி. சூரிய சக்தியில ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து 1000 மெகாவாட்டை தாண்டி இருக்கோம். இது வந்து கூரையில் இருக்கிற சோலார் மின்சாரம் மட்டும் கிடையாது. இப்ப எல்லா இடத்துலையும் இப்போ வந்து போட்டோ வோல்டிக் செல் மூலமாக இந்த மாதிரி எல்லா முறைகள் மூலயமாக இப்போ ஒரு சோலார் பார்க் உருவாக்குறது கூட தமிழக அரசாங்கத்தில் திட்டப்படுத்தி அந்த ஸ்கீம் வந்து இப்போ பிராக்டிஸ்க்கு வரப்போகுது. இதெல்லாம் வர்றப்ப அம்மா கொடுக்குற அந்த 3000 மெகாவாட் சோலார்ன்றது மிக மிக எளிதாக வரும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. அப்படி வரும் பொழுது இதையே ஒரு போட்டித்திறனாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். இங்க வந்து ஒரு காலகட்டத்தில் எப்படி குஜராத் வந்து சொன்னாங்க, எங்கிட்ட பவர் நிறைய இருக்கு, எல்லாம் வந்து நீங்க பிளான் போடுங்க. இன்னைக்கு குஜராத் வந்து 4வது இடத்துல இருக்கு. 2011 அம்மா ஆட்சிக்கு வரப்போ பாத்தீங்கன்னா அவங்க விட்டு போட நிலையில மின்சார வாரியத்துல இந்த கான்ட்ராக்ட் கொடுத்த யாருக்குமே வந்து பணமே செலுத்தல. அந்த தொகை பில் தொகை வந்து பல மாதங்களா செலுத்தாம அவங்க அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2011 நம்முடைய டிமாண்டும் கம்மியாக, தேவைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,343 மெகாவாட்டு நம்முடைய இன்னைக்கு வந்து பீக் தேவையாக இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து நமக்கு வந்து 10,000 மெகாவாட்டு தான். ஸோ அந்த 10,000 மெகாவாட்டையும் அவங்களால வந்து கொடுக்க முடியல. ஏன்னா பராமரிப்பு இல்லை, அனைத்து மின்நிலையும் பராமரிப்பு பண்ணலை. ஸோ தொடர்ந்து எந்த புதிய திட்டம் வராதனால நமக்கு டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு எந்த செயல்பாடு இல்லாத காலத்தில் மின் தட்டுப்பாடு அதிகமாகி பவர் கட்டுன்றது ஒரு நிலைக்கு இருண்ட தமிழமாக ஆகிப்போயிடுச்சு. இதுதான் நிலைமை வந்துருக்கு. அதற்கு பிறகு 2011லேருந்து ஒரு டோட்டல் டிபேக்கிள் விட்டுட்டு போனதை டக்குனு இவங்களால் வந்து வித்தின் 1 or 2 இயர்ஸ் அது எப்படி இவங்களால் சரியமைக்க முடிஞ்சது? நிச்சயமா இது அம்மாவால் ஒண்டி தான் முடியும். இது வேற யார் வந்ததாலும் நிச்சயம் இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டு, மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஐசி யூனிட் என்ற நிலைமையில் தான் போயிருச்சது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மின் தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மின் நிர்வாகமே சீர்குலைஞ்சு போச்சு. ஏன்னா எந்த விதமான பொருட்களும் ஸ்டோரில் போனால் கிடைக்காது. ஸோ நமக்கு தேவையான வேலைக்கு உண்டான அன்றாட வேலைக்கு உண்டான பொருட்களே தட்டுப்பாடு என்ற சூழ்நிலைப்போ எந்த வளர்ச்சியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அம்மா வந்து நம்ம அம்மா அரியணை ஏறின உடனே இந்த ஈபிக்கு வந்து ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஸோ உடனுக்குடன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன அவங்க வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஒப்பந்தத்தில் தான் வந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொள்முதல் பண்ணுறப்போ அதுக்கு உண்டான வழித்தடங்கள் இல்லை நமக்கு. ஸோ நமக்கு தேவைகள் ஏற வழித்தடங்கள் இல்லாதனால நமக்கு வெளி மாநிலத்திலிருந்து பர்ச்சேஸ் பண்ணியும் நம்மளால் வந்து மின்சாரத்தை நம்ம கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அம்மா வந்து முதல்ல இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸோ அந்த வழித்தடங்களை உருவாக்குனாங்க. 2013 நம்ம அறவே வந்து மின் தட்டுப்பாடை குறைச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற அவைலபிள் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் நமக்கு இன்னைக்கு சர்ப்ளஸ் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். நீங்க May 30th 2016 டான்ஜெட்கோ கொடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் 4 இயர்ஸ்ல we are going to add another 30,000 megawatts அப்படிங்க. அப்படியானால் நம்மளுடைய சர்ப்ளஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருமடங்காக போகுது. ஒரு மாநிலத்துல மின் மிகை மாநிலமாக இருக்கிறப்போ ஒரு தேனை தேடி வண்டுகள் போதுமீங்கல்ல, பூவை தேடி தேனை தேடி வண்டுகள் போற மாதிரி அந்த மாநிலத்துக்கு இண்டஸ்ட்ரி அதிகமா வரும். அப்படிங்கிறப்ப டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்காங்கப்படி 1,03,000
மில்லியன் யூனிட் இருக்குன்னா இந்த டிமாண்ட் வந்து 2 மடங்கு ஆகுன்றது என்னுடைய கருத்து. அடுத்த 5 வருடங்கள்ல ஏற்கனவே நம்ம தான் இந்தியாவிலே அதிகமான ஃபேக்டரி இருக்கிற மாநிலம், அதிகமா வந்து முறை சார்ந்த வேலைகள் இருக்கிற மாநிலம் தமிழகம். இது 2 மடங்கு ஆகும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்போ வந்து இந்த 13,000 மெகாவாட் அம்மாவை கமிட் பண்ணி இருக்கிற இந்த 13,000 மெகாவாட் வந்து இந்த 7 திட்டங்கள் இப்போ குறிப்பாக அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு அடுத்த 2 வருடங்கள்ல வரக்கூடிய திட்டங்கள், ஏற்கனவே அம்மா சொல்லிட்டு இருக்கிற 10 திட்டங்கள் ஹைடல் சில்லலஹல்லா உட்பட அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து சிறுக சிறுக செயல்பாட்டுக்கு வர்றப்போ நம்மால் வந்து இந்த 13,000 மெகாவாட்டையும் தாண்டி, ஏன்னா இப்போ இருக்கிறது நான் சொன்ன மாதிரி 14,000 மெகாவாட் வந்து மரபு சார்ந்த பவர் ப்ராஜெக்ட், இன்னொரு 9,000 நம்மகிட்ட இருக்கு. காற்றாலையில் ஒரு 7,500 மெகாவாட் காற்றாலையில் இருக்கு. ஒரு 1000 மெகாவாட் வந்து நமக்கு இப்ப சோலார்ல சூரிய சக்தியில வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறதுல ஒரு 650 மெகாவாட் போல உங்களுக்கு கோஜன் பிளான்ட் வாங்க. கோஜன்னா கரும்பு சக்கையில இருந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு ஃபேக்டரியில இருக்கிற வெப்பத்தையே உபயோகிச்சு அந்த ஃபேக்டரிக்கே மின்சாரம் கொடுக்கிற திட்டம் கோஜெனரேஷன் ப்ராஜெக்ட். இதுல ஒரு 650 மெகாவாட் போல இருக்கு. இன்னொரு 250 மெகாவாட் வந்து தாவர கழிவுகள், கோயம்பேட்டில் கவரண்ட் எடுக்கிறது, அந்த கழிவு வெஜிடபிள்ல இருந்து எடுக்கிறது, பிஏஆர்சி ப்ராஜெக்ட் மூலமா எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு 250 இருக்கு. பன்முகத்தன்மை கொண்ட பவர் செக்டர் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்னா எல்லா சோர்ஸ்லையும் நம்ம வச்சிருக்கோம். இது நியூக்ளியர் இருக்கு. நியூக்ளியர் இன்னைக்கு வந்து இன்னொரு 550 மெகாவாட் வரப்போகுது கூடங்குளத்துல இருந்து, இந்த வருஷத்திலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரதமர்கிட்ட அம்மா போனப்போ கூட அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த உதய் திட்டத்துல நம்ம சேரணும்னா என்ன செய்ய போறோம் அப்படின்றதுக்கு தெளிவா அம்மா வந்து கண்டிஷன்ஸ் வச்சுட்டு வந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் 17,500 கோடி உங்க டிஎன்இபியோடைய கடனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஆனால் நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் அதை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த தீர்வு கிடந்ததுன்னா நம்ம டான்ஜெட்கோ, டான்ட்ரான்ஸ்கோ இந்த நிறுவனங்கள் எல்லாம், விநியோகத்துக்கு ஒரு நிறுவனம், மின் கடத்தலுக்கு ஒரு நிறுவனம், மின் உற்பத்திக்கு ஒரு நிறுவனம்னு பிரித்து வச்சிருக்கிறோம். அந்த 3 நிறுவனங்களுமே ப்ளூ சிப் நிறுவனங்களாக அடுத்த 5 வருடங்கள்ல உருவெடுக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையில் 100 யூனிட் இலவசம் சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் விளக்குங்களேன். ஸ்லாப் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். நம்ம 1ல இருந்து 100 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் மேலே பயன்படுத்தும் 101லேருந்து 200 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு ரேட்டு, 201லேருந்து 500 பயன்படுத்துறவங்க ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் 500க்கு மேலே பயன்படுத்துறவங்க. இது வந்து அப்படிதான் வச்சிருக்கோம் பை மந்த்லி. இப்போ வந்து 100 யூனிட் வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீ. அத்தனை நுகர்வோருக்கும் 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. பார்த்தீங்கன்னா ஒரு 100 யூனிட் வரை நுகர்வோருக்கு அந்த 100 யூனிட்டும் ஃப்ரீ தான். 100 யூனிட்டுக்கு மேலே 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டுக்குள்ள மேலே 200 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் ஃப்ரீ கிடைக்கும். ஏன்னா 100 யூனிட்டுக்கு அவங்களுக்கு வந்து 150 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 201 யூனிட்ல இருந்து 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 ரூபாய் ஃப்ரீயாக கிடைக்கும். 100 யூனிட்டுக்கான தொகை 200 ரூபாய் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துறவங்களுக்கு 350 ரூபாய் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆக எல்லா நுகர்வோருமே இதனால பயனடைகிறாங்க. இந்த 500 யூனிட் பயன்படுத்துறவங்க முதல் 100 யூனிட்டுக்கு கொடுத்த காசு அதிகம், 3000 ரூபாங்கிற காசு, அதனால அவங்களுக்கு 350 ரூபாய் கிடைக்குது லாபமா. அதே போல 200 யூனிட் என்று சொல்லி பயன்படுத்துறவங்களுக்கு 150 ரூபாய்க்கு அந்த, அதாவது 1.5க்கு அந்த 100 யூனிட்டை அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு 150 ரூபாய் வந்து இதுல இலவசமா கிடைக்குது. இப்படியாக ஒவ்வொருத்தருக்குமே இதனால பலன் இருக்குது. மின்மிகை மாநிலம் என்பது ஏட்டளவில் இருக்கிறது, எழுத்தளவில் இருக்கிறது, நிஜமா இல்ல ஒரு யூனிட். அதுக்கு ஒரு உண்மையான உரைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, சென்ற சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கிறப்போ அம்மா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதாவது தமிழகத்துல மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், இனிமேல் 100% அவங்க வந்து தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அதை வந்து அவங்களே வந்து வெளிமாநிலத்துக்கு விற்கலாம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த 10% சர்ப்ளஸ் தான். 10% நமக்கு சர்ப்ளஸ் இருக்கிறதுனாலதான் இவங்கிட்ட இருந்து வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தமிழகத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 வந்ததுக்கு அப்புறம் பல நிறுவனங்கள், இந்த தனியார் நிறுவனங்கள் மின் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல பெருமளவில் இந்த நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அவங்க வெளியே சப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்க போறதும் குறைய போகுது. 2200 மெகாவாட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரிசால இருந்து, சத்தீஸ்கர்ல இருந்து நம்ம வாங்க டைப் பண்ணிருக்கோம், ஓரளவு லெஸ்ஸர் பிரைஸ்ல. இது வரைக்கும் அது வர முடியாம இருந்தது. சத்தீஸ்கர்ல இருந்து, ஒரிசால இருந்து, ராய்ப்பூர்ல வந்து ஒரு பிளாக் இருக்கு, அங்கிருந்து நமக்கு மின் கடத்தல், அதாவது டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியல.
அந்த லைன்ஸ் இப்போ வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் முழுக்க சரியா இருக்கிறதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு நிஜமான மின்மிகை மாநிலமாக நம்ம உருவெடுக்க முடிஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து வாங்குறதே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம அதை குறைக்க போறோம். எப்படி குறைக்க போறோம்னா, நம்ம 7 திட்டங்கள் இப்போ ஒன்னொன்னா வந்து செயல்பாட்டுக்கு வரும் பொழுது முதல்ல வர்றது கூடங்குளம் வந்துருன்றாங்க, இந்த 568 மெகாவாட் வந்து வந்துருன்றாங்க. ஒவ்வொன்றா செயல்பாட்டுக்கு வர்றப்போ சிறுக சிறுக நம்ம வெளியிருந்து வரங்கிறதையும் குறைச்சிக்கிட்டே போறோம். இவரு கருணாநிதி அவர்கள் அறிக்கை எப்பயும் பாத்தீங்கன்னா, நீங்க மின்மிகைனா ஏன் வெளியிருந்து வாங்குறீங்க, பயங்கர ஜீனியஸா ஒரு கேள்வி கேட்கறதா வந்து இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இதுல எவ்வளவு பெரிய போலித்தனம் இருக்குன்னா, 2003 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து என்ன முக்கியமான கருத்து என்ன சொல்லுன்னா, யாரு வேணாலும் மின்சார உற்பத்தி பண்ணிக்கலாம். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு உள்ள போய் பணத்தை போட வேண்டியதில்லை. ஆனா பிரைவேட் செக்டர் பணம் போடுறப்போ அவங்களுக்கு பிக்சட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், எது வந்து நிலைத்த காஸ்ட் உங்களுக்கு இருக்கு, எது வந்து வேரியபிள் காஸ்ட் இருக்கு, இதுக்கு தக்கன இவ்வளவு பணம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் போட்ட காலம் இருக்கு. இதெல்லாம் போட்டது அவருக்கு நல்லாவே தெரியும், முன்னாள் முதல்வருக்கு நல்லா தெரியும். 2006 2011 பல கான்ட்ராக்ட் அப்பதான் போடப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தம் மீத்தேன் காஸ்ல போட்ட மாதிரி அது மாதிரி ஒரு நிறைய போட்டிருக்காரு. ஒரு 10 கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாரு சாரத்தை வந்து வெளியிருந்து வாங்குறதுக்கு. இவங்க எல்லாரோடையும் கான்ட்ராக்ட் போட்டதுல மேக்சிமம் போட்டது திமுக அரசாங்கம் தான். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அதே காசு. இப்ப அதே நபர்கள் இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஏன் வெளியே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. இது போலித்தனத்தின் உச்சகட்டம் நான் நினைக்கிறேன். ஆனா இதுவும் கூட இந்த 2200 மெகாவாட் ஒரிசால இருந்தும் சத்தீஸ்கர்ல இருந்தும் வர்றதும் கூட குறைய போகுது. சிறுக சிறுக அது குறைந்து கொண்டே செல்லும். அப்படி வாங்குறதும் கூட முக்கியம் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா நம்ம வந்து எங்கிருந்து மின்சாரம் வாங்குறோம்ன்றது ஒரு டைவர்ஸா இருக்கணும், பன்முகத்தன்மை வாய்ந்ததா இருக்கணும். கொஞ்சம் வெளியே இருந்து வாங்கணும், கொஞ்சம் நம்ம இருந்து வாங்கணும், கொஞ்சம் மத்திய அரசாங்கத்துல இருந்து வாங்கணும், பல லொகேஷன்ஸ்ல இருந்து வரணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் அடி வாங்கினா கூட உங்களால மற்ற ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கணும். எவ்வளவு நிலைத்த தன்மையுடன் நீங்க கரண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி, தொழில்துறை உங்களை நோக்கி வரும். அதுதான் முக்கியமானது. அப்பதான் வேலை வாய்ப்பு வரும். இது எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்த 5 வருடங்கள்ல நல்லா இருக்கும். முன்னெல்லாம் ஒரு பவர் கட் ஆச்சுன்னு வச்சுங்க, எம்இஎஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அது எப்போவுமே அந்த பவர் கட்டுன்னு ஒன்று ஆயிடுச்சுனால அந்த ஃபோனை தூக்கி கீழே வச்சுருவாங்க. ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கட்டுன்னு வந்தால் ஒரு ஃபயர் சர்வீஸ் வர்ற மாதிரி இம்மீடியட்டாக அந்த எமர்ஜென்சி ஸ்குவாட் மாதிரி வந்து அந்த இடத்துல பார்க்குறதெல்லாம் பண்ணுறாங்களே. அதுக்கு ஏதாவது மானிட்டரிங் சிஸ்டம் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டில் வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேடா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஸ்கேடானாக்கா என்ன? சீக்வென்ஸு டேட்டா கண்ட்ரோல் அக்யூசியேஷன். இவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு சப்ளை போனாலும் அது அவங்களுக்கு தகவல் போயிடும். அவங்க தகவல் போயிட்டு இம்மீடியட்டாக அது எஃப்ஓசி, அது வந்து யார் மெயின்டைன் பண்ணாங்க அந்த எஃப்ஓசிக்கு அந்த ஃபோனுக்கு தகவல் வரும். ஸோ அவர் வந்து எடுக்கல அந்த ஃபோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவருக்கு யாருக்காக சூப்பர்வைசர் அவருக்கு போகும். அவருக்கு அடுத்து அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அப் டு சேர்மேன் வரைக்கும் அந்த தகவல் போகும். SCADAன்றது சூப்பர்வைசரி கண்ட்ரோல்ன்றத எளிமையாக சொல்ல போனால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்கலேட் பண்ணிகிட்டே போகுங்க. மேலே எஸ்கலேட் பண்ணிட்டு போகும். எந்த இடத்துல வந்து கேப் இருக்கோ, பவர் வந்து கட் ஆகுதோ, அது வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய தானியங்கி கருவி சொல்லப்போனால் அதாங்க இது வந்து ஸ்கேடா வந்து. இப்போ அதை விட அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம TNEBல வந்து DCS டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்க அட்வான்ஸாக இருக்க அதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் கருவி வந்து DCS. அந்த DCS இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தமிழகத்துடைய உற்பத்தி திறன் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு மேற்பட்ட பிளான்ட் வந்து நிறைய இருக்கு நம்மகிட்ட. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அவ்வளோ டான்ஜெட்கோவுக்கு அவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கடன் சுமை இருக்கு. இது வந்து நாம் பயப்படுகிற அளவுக்கு ஒரு சுமையா இல்லை அது நாம் சமாளிக்கக்கூடிய சுமை தானா? இது திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மாதம் ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. மாதத்தில் அந்த சேர்மனுக்கு 20 நாளுக்கு மேலே இந்த ஃபண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண, சம்பளத்துக்கு உண்டான ஃபண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு வேலையாகவே இருக்கும். இந்த கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டிய பில் தொகை பல மாதங்கள் நிலுவையில் வச்சுட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் ஒரு தளவாட பொருளே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கப்போ மேலும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசாங்கம் நம்ம டான்ஜெட்கோக்கும் டான்ட்ரான்ஸ்கோக்கும் பெருமளவில் மானியமாகவும் கடனாகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. TNEBயோடைய 3 அங்கங்கள் சேர்த்து ஒரு 60,000 கோடி கடன் இருக்குங்க.
நேரடியாக வங்கிகளிடமிருந்து அந்த கடன் இருக்கு, உலக வங்கி போன்ற நிறுவனங்கள்கிட்ட கடன் இருக்கு, தமிழக அரசாங்கம் கொடுத்த கடன் இருக்கு. இது ஒரு பெரிய சவால் தான். இவ்வளவு சவால்களுக்கும் நடுவில் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்க வேண்டிய எந்த பெனிஃபிட்டும் கட் பண்ணாம ஒரு நல்ல திறன் வாய்ந்த ஒரு நிறுவனமாக டான்ஜெட்கோவையும் டான்ராட்கோவையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தேதிக்கு. இந்த உதய் திட்டத்துக்கு கீழே அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உதய் திட்டம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம். அதுல என்ன பெரிய பிரச்சனைனா 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க டேரிஃப் ரிவைஸ் பண்ணுங்கிறான். அதுல டிஎன்இபியோட 60,000 கோடி லோன்ல 75% தமிழக அரசாங்கம் தன்னுடைய கடனாக வரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த கடனை அவங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இதை உங்க புக்ல காட்டணுங்கிறாங்க. உங்க புக்ல காட்டணும்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோமோ அதை விட ஒரு அதிகப்படியான கடன் 75% அவங்களுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 40,000 45,000 வச்சுக்கோங்களேன். 45,000 பை 60,000, 45,000 கோடியை நான் இங்கிருந்து இங்க எடுத்து கொண்டு வரணும்ன்றாங்க. என் நிறுவனத்தோட கடனை நான் எடுத்துக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு திட்டம் கொடுக்கணும். அவன் என்ன சொல்றான், அந்த நீங்க ஒரு கடன் கொடுத்த வங்கிகள் ஒரு 2.5% அந்த வட்டியை குறைச்சிக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு 60,000 கோடி கடன் இருந்ததுன்னா ஒரு 2.5%, ஒரு 1,800 கோடி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒரு பெரிய ஸ்கீம் இல்லைன்றது நமது தமிழக அரசாங்கத்தோட கருத்து. இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். நாங்கள் 17,500 கோடி இங்கிருந்து எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்துடுறோம். ஆனா நீங்க ஒன்று அந்த 2% வட்டிங்கிறத இன்னும் கூட நீங்க குறைச்சி கொடுக்கணும். எங்களுக்கு வேற சில பெனிஃபிட்ஸ் நீங்க பண்ணி கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்துல என்ன செய்றீங்கன்றத அம்மா கேட்கிற கேள்வி. இது சீக்கிரமே ரிசால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா டிஎன்இபி அதனுடைய கடன் சுமை குறைய போகுது. கண்டிப்பா இப்போதைக்கு அவங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு குறையும். ஏன்னா 100 யூனிட் மின்சாரம் இலவசன்றது சாதாரண திட்டம் கிடையாது. அது ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். ஃபினான்ஷியலா ஒரு பெரிய தாக்கம் இருக்குதான் செய்யும். ஆனால் இந்த அதிக விலைக்கு நாம் வெளியிருந்து வாங்கக்கூடிய அந்த மெகாவாட் குறைஞ்சிக்கிட்டே போக போகுது. அது குறைந்து கொண்டே போகும் பொழுது நமக்கு காஸ்ட் நமக்கு குறைஞ்சிட்டு இருக்கும். நம்ம ரெவென்யூ ஓரளவு குறைஞ்சாலும் அதை விட வேகமா காஸ்ட் குறையுன்றது எங்களுடைய நம்பிக்கை. அப்படி வரும்போது எலக்ட்ரிசிட்டி போர்டு தனது சவாலை சந்தித்து மக்களுக்கு நிறைவாக மின்சாரம் தந்து, இண்டஸ்ட்ரிக்கு நிறைவாக மின்சாரம் தந்து இந்த மின்மிகை மாநிலம் என்ற ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கும் அடுத்த 5 வருடங்கள். அதுல கூட இந்த உதய் திட்டத்தை பொறுத்தவரை அவங்களுடைய வாதம், நடுவண் அரசுடைய வாதமே எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டன. 18 தங்களுடைய மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய கடனை தங்களுடைய மாநில அரசு கடனாக பாண்ட் எழுதி மாற்றிக்கொள்வது என்பதை ஏற்றுக்கொண்டன. நீங்கள் மட்டும் என்ன, அதாவது எல்லோரும் கப்பம் கட்டுவதற்கு தயாராக உள்ளபடியே இதுல தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் பல்வேறு விஷயத்தில் வேறுபாடு இருக்கு. இங்க 51 விழுக்காடு மக்கள் தொகையினர் நகர்மயமாதலுக்கு வந்திருக்கிறார்கள் சொல்றான் அவனே. இங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற உள்கட்டுமானம் வளர்ந்த தமிழ்நாடாக இருக்குது. அதை ஒட்டித்தான் இங்கு மின் தேவையும் அதிகமாகுது. அப்ப அதை ஒட்டி அதை கையாள வேண்டியிருக்கு. இங்கு சரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து இருக்கக்கூடிய கடனை அரசு எடுப்பது என்ற பாண்டு என்றால் என்ன சொல்றான், டாரிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த மின் கட்டணம் 3 மாசத்துக்கு அதை மாத்தி அமைக்கணும். அப்போ என்னன்னா சப்சிடி என்று சொல்லக்கூடிய நாம் மானியமாக மக்கள் சேவை என்பது கொடுப்பது. எப்படி உணவு என்ற விஷயத்திற்கு நடுவண் அரசிலிருந்து ஒரு திட்டத்தை கொண்டு அது தமிழ்நாட்டில் நாங்கள் 20 கிலோ இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே ஜனத்துக்கு, அதை போய் நீ தடங்கல் பண்ற மாதிரி ஒரு மத்திய அரசினுடைய உள்ளது எல்லாருக்கும் தானேன்னு சொல்லாத, இங்கே இதை அனுமதிச்சுட்டு நீ கொண்டு வா என்ற வாதம் பண்ணுகிறோமோ, அதே போல தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷல் சிச்சுவேஷன், சிறப்பு சூழலுக்கு தகுந்தாற் போல் என்பதுதான் அந்த வாதமா முன்வைக்கிறாங்க. இத்தனை விவகாரம் இதில் மாநிலத்தினுடைய உரிமை பிரச்சனை என்பதும் சுயாட்சி பிரச்சனை என்பதும் எதிர்கட்சி தலைமைக்கும் தெரிந்தும் இதை மக்களுக்கு தெரிய விடாமல் பண்றது இந்த வேறுபாடுகளை. அதனாலதான் இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயமாக அந்த உதய் நிற்கும். மின்சாரம் உங்களுக்கு மிகையாக இருக்கும்போது நீங்கள் பல துறைகளில் முன்னேறலாம், பல முதலீட்டாளர்களை இங்கே வரவழைக்கலாம், பல துறைகளிலும் முன்னேற்றத்தை காட்டலாம். இப்படி காட்டியதன் அடையாளம்தான் கிருஷி கர்மான் திட்டத்தில் நமக்கு இந்த உணவு தயாரிப்புல நமக்கு 2 முறை தொடர்ந்து விருது கொடுத்தாங்க. உணவு தானிய உற்பத்தியில் இப்போ 127 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி என்பது இதுவரைக்கும் தமிழகத்தில் சாதிக்காத ஒரு விஷயம். திமுக அரசாங்கத்தில் அவங்க மேக்சிமம் பண்ணதே 72 மில்லியன் மெட்ரிக் டன் தான் உணவு உற்பத்தியில். நம்ம
கடந்த 5 வருடங்களில் 3 முறை அந்த 100 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவை கடந்திருக்கிறோம். இப்போ நடந்து முடிஞ்சிட்டு இருக்கிற இதுல கூட 125 மில்லியன் மெட்ரிக் டன் ஏற்கனவே தாண்டிட்டோம். இன்னும் சீசன் இருக்கு. இது நார்மலா வந்து ஜூன் முடிவு வரைக்கும் பார்ப்பாங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் சீசனை வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஜூலை டு ஜூன் அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க. இப்போ இந்த முடிஞ்ச ஜூன் வரைக்கும் கண்டிப்பா நம்ம அந்த 127 தாண்டி புது சாதனை படைத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சீரியல் மட்டும் இல்லாம பல்சஸ் பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க அதை போடுற ஏக்கரேஜ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த விளைநிலங்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறப்ப தமிழகத்துல மட்டும் அது கூடி இருக்கு. ஒரு 20% போல நம்ம வந்து பயிர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களை நம்ம அதிகப்படுத்தி இருக்கிறோம், விளைநிலங்களை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு, நகர்மயமாக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்ல பல்சஸ் உற்பத்தி செய்யக்கூடிய விளைநிலங்கள் விரிகிறது என்பது மிகப்பெரிய சாதனை. இது நீங்க அந்த கான்டெக்ட்ல பார்க்கணும். 52% நம்ம வந்து இப்ப நகர்மயம் ஆயிட்டோம். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில இந்தியாவில் நம்பர் 1ல இருக்கோம். ஒரு நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்லையும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்லையும் நம்பர் 1ல இருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல விவசாயத்தில் சாதனை படைப்பது என்றால் அந்த சாதனை எப்படி படைக்கப்படுகிறது? ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை கூட்டுவதால் நடக்கிறது. அதனால்தான் இப்படி இங்க நுண்ணுயிர் பாசனம்னாலும் சரி, 2ஆம் பசுமை புரட்சின்னு அம்மா சொல்லி அதுல கீழே போட்டிருக்கிற பல விஷயங்கள்னாலும் சரி, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இருக்கிற விளைநிலத்தை வச்சு நம்ம செய்ய முடியுது சாதனைகளை, உணவு உற்பத்திகள். இது ஒரு முக்கியமான ஒரு சாதனை. 2வது டூரிசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 2வது முறையாக 2வது வருடமாக இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, சுற்றுலாத்துறையில டொமஸ்டிக் விசிட்டர்ஸ், இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் இரண்டிலும் 2வது முறையாக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது தமிழகம்னு இன்னைக்கு வந்திருக்கு. சட்ட ஒழுங்குல நம்பிக்கை இருந்தா தான் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இல்லைன்னா அட்வைசரி கொடுத்துட்டு யாரும் போகாதீங்க அந்த ஊருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அட்வைசரி எதுவும் பெறப்படாமல் வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக அங்க வர்றாங்க. இது மாதிரி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஸ்டாலின் தப்பு தவறுமா அதை கோட் பண்ணிட்டு இருந்தாரு. NACER நேஷனல் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் நிறுவனத்தின் மூலமாக எந்த மாநிலத்தில் தொழில் போட்டித்திறன் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய படமெல்லாம் போட்டு 7-8 பேராமீட்டர்ஸ் எடுத்து போட்டித்திறன் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள்னு எடுத்து பார்க்குறப்போ டாப் 3ல நம்ம வந்திருக்கோம். இதுல ஒரு முக்கியமான கருத்து, டாப் 3ல நம்ம இருக்கோம். ஆனா 2வது இடத்துல வர்றது NCRன்னு போடுறாங்க. NCRனா நேஷனல் கேபிட்டல் ரீஜன், 3 மாநிலங்கள் இணைந்தது. ஹரியானால பாதி, உங்க யூபியில காசியாபாத் ஏரியா ஒரு பக்கம், டெல்லி ஒரு பக்கம். இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அவங்க தான் நமக்கு மேல இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஸ்டேட்டா நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது நம்ம டாப் 3ல இருந்தாலும் கூட செகண்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து இதுல கணக்கு பார்க்கணும். இந்த இதுல வந்து இது ஒரு மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் தான், நேஷனல் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இந்த மாடி தோட்டத்திலையும் நாம் தான் முன்னேறி இருக்கோம். உண்மைதான். அதற்குன்னு ஒரு தனியாக சிறப்பாக ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக மாடி தோட்டங்கள் போடுங்கன்னு உற்சாகப்படுத்துவதற்குல்ல, இதெல்லாம் அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பற்றி, தாவர உற்பத்திகளை பற்றி சென்சிட்டிவிட்டி என்று ஒன்று இருக்க, அந்த பார்வை உள்ள தலைமை இருந்தால் தான் முடியும். அப்போ அந்த அளவுக்கு இங்க விவசாய உற்பத்தி வந்து மக்களுடைய தேவைக்காக விவசாய உற்பத்தியை செய்வது என்று பார்வை உள்ளவர்கள் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய இயற்கை விவசாயத்தை உற்சாகப்படுத்துவார்கள். அவர்கள்தான் மரபணு மாற்று விதை என்பதை கொண்டு வரக்கூடாது என்று பரப்புரை செய்வார்கள். அப்படி தேர்தல் அறிக்கையிலும் சரி, தங்களுடைய அறிவிப்பிலும் சரி செய்யும் அளவுக்கு அதனுடைய ஆழப்பார்வை, அதனுடைய சென்சிட்டிவிட்டி என்பது எந்த தலைமையிடம் இருக்கிறது என்பதும் கூட இங்கு தீர்மானிக்கும் ஒரு காரணம். உலக வங்கி தலைவர் இந்தியாவில் இருக்கிறாரு, அவற்றெல்லாம் கேட்கிறாங்க, இந்தியா சந்திக்கிற மிகப்பெரிய சவால்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறாருன்னா, ஸ்டண்டட் சில்ட்ரன்ங்கிறாரு. 39% இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகள் வந்து சவல பிள்ளைகளாக பிறக்கின்றன. ஸ்டேட் லெவல்ல எப்படி பிரேக்கப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதற்குள்ள அதிகமா வந்து ஸ்டண்டட் குரு இருக்கிற ஸ்டேட் வந்து குஜராத், இருக்கிறதுல குறையா இருக்கிறது தமிழ்நாடு. வெல்ஃபேர் சிஸ்டம்ஸ் நீங்க வந்து இப்ப முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் கீழே ஒவ்வொரு பிறக்க போற குழந்தைக்கும் கூட அந்த தாய்மாருக்கும் கூட இன்னைக்கு 18,000 ரூபாய் அப்படின்னு வந்து உயர்த்தி கொடுக்கறது, 12,000 உயர்த்தி கொடுத்ததுதான் உங்களுக்கு வந்து இப்ப அதற்கு மேல் கொண்டு போறாங்க அம்மான்றது மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் சார்ந்த விஷயம். ஏன்னா பிறக்கிற குழந்தையே வந்து ஹெல்த்தியா பிறக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம குழந்தை இறப்பு விகிதம்னாலும் சரி, தாய்மார் இறக்கிற விகிதம்னாலும் சரி
மிக மிக குறைவு தமிழகத்துல. இன்னைக்கு வந்து 19 லெவலுக்கு வந்திருக்கிறோம். 1 லட்சம் பிறப்பு இருக்குன்னா அதுல 19 குழந்தை தான் இறந்து பிறக்கும் குழந்தை. காரணம் வந்து டெவலப்மெண்டல் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். அமாத்யா சென் இன்னைக்கு சொல்றாரு, அம்மா மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்ல ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா சாதாரணமா சொல்லிடல. அவர் சொல்றது காரணமே கல்வி, மருத்துவம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்வாதாரம், இந்த மூணையும் ஒருங்கிணைச்சு 68,000 கோடி நம்ம பட்ஜெட்ல இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு, இந்த மாதிரி வந்து நலத்திட்டங்களுக்கு செல்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு பேஜ்ல வந்து எழுதியிருக்கிறார், இந்த குழந்தைகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி மருத்துவத்துக்கு எப்படி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இன்னும் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி இஸ் இமிட்டேஷன். ஒரு நல்ல ரெக்கக்னிஷன், ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை வந்து மற்றவங்க காப்பி அடிக்கணும். திமுக தலைவர் அதிமுக கொடுத்த புகழுரைகள் நிறைய இருக்கு. பிச்சைக்கார திட்டம்னார் சத்துணவு, ஆட்சிக்கு வந்தோம்னா அதுல முட்டை போடுறேன்னாரு. So that is the greatest flattery DMK has given to ADMK. அம்மா உணவகம்ன்றது அம்மாவோடது. இவர் என்ன இந்த அம்மா உணவகத்துல ஒழிச்சிருவேன்னு சொல்லல அறிக்கையில. அண்ணா உணவகம் ஆக்குனாக்கா that also it's a flattery to the ADMK government நான் பார்க்கிறேன். தொழில்துறையில நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொழில்துறையில R&C அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படி பார்த்தீங்கன்னா 20% வந்து நம்ம வந்து மின்சாரம் பீக் லோடில் பயன்படுத்த முடியாதவங்க, அது என்ன டிமாண்டோ அதில் வந்து 20% கம்மியாக தான் அவங்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்து அதை வந்து அம்மா வந்து கடந்த 5/4/2015 அறவே அகற்றிட்டாங்க. ஸோ தொழிற்சாலை வந்து மின்சாரத்தை வந்து எவ்வளோ ஒன்றா அவங்க டிமாண்ட் என்னோ அது ஃபுல்லாக அவங்க பயன்படுத்திக்கிறப்போ தொழில்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து இன்னும் நம்ம தமிழகத்தில் வந்து இன்னும் நல்ல தொழில்கள் நல்லா வளரும். ஃபார்மருக்கும் அதே போல் விவசாயிங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து அம்மா இந்த மின்சாரம் வந்து மிகை மாநிலம் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து நம்ம கொள்முதல் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் குறையுது. டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு சொன்னீங்க 100 யூனிட் என்ன லாபம்னு. இந்த 750 யூனிட்ஸ் ஃப்ரீ மின்சாரம் கொடுக்குறாங்கல்ல, அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்? மேனுவல் செக்டார் ஃப்ரீன்றப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைகிறதுக்கு உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். உள்நாட்டில் இருந்து அதிக எக்ஸ்போர்ட் நமக்கு இந்த கார்மெண்ட் ஆகுது. ஐடி வந்து இன்னைக்கு வந்து 88,000 கோடி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஐடி வந்து அதை விட அதிகமாக கார்மெண்ட்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு அடிப்படை பவர்லூம் தான், கொஞ்சம் ஹேண்ட்லூம். ஆனாலும் ஹேண்ட்லூமுக்கும் பவர்லூமுக்கும் இவ்வளவு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீன்னு கொடுத்துருக்கிறது ஒரு சிம்பாலிக் வேல்யூ மட்டும் இல்லை, அவங்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு போட்டித்திறனை உருவாக்குற ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க பிரைஸை குறைச்சி அவங்களால சப்ளை பண்ண முடியும். கொங்கு மண்டலம் முழுக்க அந்த விசைத்தறிகளில் வந்து மிகப்பெரிய தாக்கம் உருவாக்க முடியும். அதோடு சேர்த்து நீங்கள் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அருப்புக்கோட்டை போன்ற இடங்கள்ல, இன்னைக்கு வந்து சின்னாளப்பட்டி போன்ற இடங்கள்ல நம்ம தமிழகத்துடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு இடத்த மட்டும் நம்ம நம்பி இல்லைங்க. இந்த டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல நம்ம பறந்துபட்டு இருக்கோம். அங்கே எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்து உன்னதமான ஒரு உத்வேகம் கிடைக்கும் இந்த ஸ்கீம்னால, இந்த 2 ஸ்கீம்னால. பார்த்துட்டுருங்க, நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் தந்தது அம்மாவின் அரசாங்கம். ஸ்பெசிஃபிக்காக வந்து இவ்வளவு வீடு வந்து இப்போ நெசவாளர்களுக்கு தர்றோம்னு சொல்லி இப்போ நெசவு என்பதே ஒரு அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியாக வந்து உருமாற்ற இது உதவுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கூடுதலாக மின் விஷயத்தில் வந்து இந்த சோலார் என்ற சூரிய ஒளி மின்சாரம் இருக்கு. இந்த உலகத்தை வங்கி தலைவர் வந்து டெல்லியில் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய 127 நாடுகளுடைய ஒரு தலைமையகத்தை ஓராண்டுக்கு முன்னால் கர்கானில் வந்து டெல்லி பக்கத்தில் உருவாக்கியதில் $1 பில்லியன் 100 கோடி அமெரிக்க டாலர் என்பதாக 67,500 கோடி என்று போடுறாங்களே. இதிலும் இந்தியாவில் யார் அதிகமாக பயன்படுத்த போகிறார்கள், யார் முன்கூட்டி திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தான். அதில் ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ அவர் என்ன சொல்றாரு, மோடி சொல்லியிருக்கிறது இன்னொரு 10 வருஷத்துல இந்தியாவோட மின் தேவையில் 40% வந்து சூரிய சக்தி மூலமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இதான் நம்ம டார்கெட் 10 வருஷத்துல. விருதுநகர் மாவட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிமாண்ட்ல 16% வந்து சூரிய சக்தி மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னைக்கும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சோலார் ஜெனரேஷன் வந்து வந்திருக்கிற 900 மெகாவாட் வரைக்கும் கிரிடோட இணைக்கப்பட்டிருக்கு. சோலார்ல இருந்து வந்த திட்டங்கள் இதுவும் பறந்துபட்டு 80 ப்ராஜெக்ட் அங்கங்கே கிடக்கு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான், 1 மெகாவாட் இங்க, 1.5 மெகாவாட் இங்க. இப்போ அதானியோட ப்ராஜெக்ட் வந்து கமுதி, திருச்சுழினே அவங்க கொஞ்சம் ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 650 மெகாவாட்டுக்கு மேல ஒரு சிங்கிள் யூனிட் வந்து. இப்போ அம்மா கன்சியூவ் பண்ணி இருக்கிற சோலார் பார்க் வந்து ஒரு யூனிட்
100 மெகாவாட்டுக்கு மேல இப்போதைக்கு குஜராத்ல மட்டும்தான் இருக்குன்னு அவங்க பெருமை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பெருமைகள் எல்லாம் வெகு விரைவில் தகர்க்கப்படும் இந்த சோலாரை பொறுத்த வரைக்கும். அந்த சோலார்ல அவர் மோடி சொன்ன விஷயம், இன்னைக்கு உலக வங்கி தலைவர் சொல்ற விஷயம், 40% நம்ம டிமாண்ட்ல வந்து சூரிய சக்தி மீட் பண்ண முடியும் இந்தியாவில் நம்ம உருவாக்குற இந்த சூரிய சக்தி தான் உலக வெப்பமயமாதல் இருக்கு பாத்தீங்களா, 2 டிகிரிக்கு மேல போச்சுன்னா அது மெல்ட் ஆக போகுதுங்கிறாங்க. அந்த 2 டிகிரிக்கு கீழே வச்சிருக்கணும்னா அதற்கு உந்து சக்தி இந்தியா அப்படின்றாங்க. புவி வெப்பமடைதலையே குறைக்கக்கூடிய தடுக்கக்கூடிய ரினியூவல் எனர்ஜியை அதிகமா வந்து லீட் பண்றது தமிழ்நாடு. ரினியூவல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் லீட் பண்றது நம்ம அகில இந்தியாவிலே தமிழகம் தான் வந்து சோலார் சூரிய ஒளியிலையும் செய்ய போகுது. அரசு அலுவலகங்கள் அனைத்திலுமே, நிறுவனங்கள் அனைத்திலுமே அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுக்கு முன்னாலேயே போட்ட திட்டம் அமுலாக்தல் என்பதற்கான நேரம் இருக்குல்ல, அது கூட அதையும் தாண்டி வீடுகளில் நீங்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு போல அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டல் இருக்க, அந்த டீசென்ட்ரலைசேஷன் இது வந்து அப்படியே தூக்கி நிறுத்த போகுது. அப்போ இதெல்லாம் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு, அதாவது இந்த கடன் சுமை 2,11,483 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியில் கடனை வெகுவாக பெருக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நான் அல்ல, ஒரு ஆங்கில நாளேடு சொல்கிறதுங்கிறார். இதனுடைய உண்மையான நிலை என்ன? இல்ல இது ரிசர்வ் பேங்க் வந்து ஒவ்வொரு வருஷமும் பப்ளிஷ் பண்ணுங்க ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்சஸ் அப்படின்றது இந்த இருக்கு. இதுல நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற விஷயத்த விடக்கூடாது. கடன் வந்து நம்ம பிரைவேட் செக்டர்ல போய் வாங்கலைங்க. இதுல வந்து பாண்டுங்கிறது ஒரு அளவு தான் இருக்கு. நம்ம மெயினா கடன் வாங்கி இருக்கிறது மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் யாரு? பல நாடுகளும் இணைந்து உருவாக்கப்பட்ட வணிக கட்டமைப்பு, நிதிநிலை கட்டமைப்பு. உலக வங்கி ஒரு மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ரோ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த மாதிரி வந்து மின்சாரத்துறையில வந்து நம்ம வந்து ஒரு ஜெர்மன் நிறுவனத்தில் கடன் வாங்கியிருக்கோம், ஜப்பான் நிறுவனம் ஜிக்காட்ட கடன் வாங்கியிருக்கோம். இதுல வந்து முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, என்ன வட்டி விகிதத்துல வாங்குறோம், வாங்குற கடனை எந்த திட்டங்கள்ல செலவு செய்யறோம், அந்த திட்டங்கள்ல இருந்து நமக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வருதா, மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு கிடைக்குதா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆர்பிஐ ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து பேசுறாரு, ரிசர்வ் பேங்க் ரிப்போர்ட்ல இருந்து. ரிசர்வ் பேங்க் எதுக்காக அந்த இதை கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் எல்லா மாநிலங்களும் நிதிநிலை பொறுப்புடைமை சட்டத்தை அதற்குள் இயங்குகிறதா, அதைத்தான் முதல்ல பார்க்கறாங்க. இத மாதிரி இயங்குற மாநிலங்கள்ல முதன்மை மாநிலம் தமிழகம். அதான் அதே ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. 3% ஆஃப் ஜிடிபி உங்க பொருளாதார உற்பத்தி என்ன? திமுக விட்டு போனப்ப பொருளாதார உற்பத்தி ஜிடிபி 4.2 லட்சம் கோடி தமிழகத்துடைய ஜிடிபி. இன்னைக்கு வந்து தமிழகத்தோட ஜிடிபி என்ன? 11 லட்சம் கோடி. 5 வருடங்களில் 4.2 இருந்து 11 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறோம். அதனால் நம் கடன் வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கிறது. 3% ஆஃப் ஜிடிபி நீங்க எடுக்கலாம், அந்த கடன் நீங்க எடுக்க முடியும். 1.5 லட்சத்திலிருந்து நீங்க 15 கோடிக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அது ஒன்று. அதையோட ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியது தனிமனித வருமானம். இதுல தனிமனித வருமானம் என்பது இன்னைக்கு 1,28,000+ கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தனி மனிதன் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வந்து 1,28,000 ரூபாய்க்கு மேல உயர்ந்திருக்கிறது. திமுக விட்டு போனப்ப 69,000 ரூபாய் இருந்தது. கன்வீனியன்ட்டா மறந்துட்டு இப்ப பிறக்க போகும்போது மறைச்சிட்டு இந்த ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் எடுத்து ஹைலைட் பண்றாங்க. அம்மா சட்டமன்றத்துல பேசுனது நிஜம்தான், அதை யாரும் கவுண்டர் பண்ண முடியாம அவங்க சிலையாக நின்றது நிஜம்தான். அந்த காலகட்டத்துல ஏன் அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே, என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு 65 முறை டிஸ்டர்ப் பண்ணீங்க. அதுல வந்து இதை சொல்ல வேண்டியதானே, அதை சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அரசின் வருமானமும் அன்னைக்கு இருந்த தமிழகத்தின் தனிநபர் வருமானமும் மிக குறைவாக இருந்தது. நீங்க கேட்டீங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அன்னைக்கு தேதிக்கு. ஏன்னா நீங்க வந்து பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருந்தது அன்னைக்கு காலத்துல? 3.2% இருந்தது. பற்றாக்குறைக்கு ஒரு இது இருக்கு, 25% கீழே இருக்கணும், இதுக்கு கீழே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புகளை தொடர்ந்து மீறியது திமுகவோட பட்ஜெட். அந்த 5 வருஷம் பட்ஜெட் எடுத்து பாருங்க, 2006 to 2011 எடுத்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மீறி இருக்காங்க, பற்றாக்குறை தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நிலையை மாற்றி ரெவென்யூ சர்ப்ளஸ் நமக்கு இருக்கும், பிஸ்கல் நெகட்டிவ் இருக்கலாம். பிஸ்கல் டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கணும்ன்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த FRPB ஆக்ட பத்தி சொல்றாங்க, நிதிநிலை பொறுப்புடைமை சட்டம். அந்த சட்டத்தை வந்து மீறாத மாநிலங்கள் யாரு அப்படின்னு போட்டா ஆர்பிஐல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நமக்கு நேரடி கடன் இவ்வளவு இருக்கு, நம்ம நிறுவனங்கள் KNB போன்ற நிறுவனங்கள் தனியா கடன் வாங்கி இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களால கடன் வாங்க முடியுது. இது குறையணும்ன்றது மாற்றுக்கிறது யாரும் கிடையாது. ஏன் குறையணும்னா 23,000 கோடி நம்ம வந்து வட்டியா கட்டுறோம் இன்னைக்கு தேதிக்கு.
ஆனா நம்ம சைஸ் எவ்வளவு இருக்கு? 11 லட்சம் கோடி என்ற உன்னத நிலையை அடைந்திருக்கிறோம். யூபி வந்து குறையா வாங்கியிருக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. யூபியோட ஜிடிபி எங்க இருக்கு, நம்ம ஜிடிபி எங்க இருக்கு? அவங்க ஜிடிபி எல்லாம் தாண்டியாச்சு. நம்ம யூபி வந்து நம்மள மாதிரி 2 மடங்கு பெரிய மாநிலம், ஜனத்தொகையிலும் சரி பரப்பளவிலும் சரி 2 மடங்கு பெரிய மாநிலம். எப்பயுமே நான் சொல்றதுதான், 4% நிலப்பரப்புல இந்தியாவில நிலப்பரப்புல தமிழ்நாடுங்க, 6% இந்தியாவோட ஜனத்தொகையில தமிழ்நாடு. நம்முடைய பொருளாதார பங்களிப்பு 9.5%. இது உண்மையா இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு மாநிலம் இன்னைக்கு புதுசா இருக்கிற வேலை வாய்ப்புகள், உருவான வேலை வாய்ப்புகள்ல அதே ரிப்போர்ட்ல மத்திய அரசாங்க ரிப்போர்ட் சொல்றாங்க 15% தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இது எப்படி ஒரு சாத்தியப்பட்டது அப்படின்னா, நம்ம தேவைக்கு கடன் எடுத்திருக்கிறோம், எடுத்த கடனை முறையாக திட்டங்கள்ல போட்டிருக்கோம், அந்த திட்டங்களை வந்து டிலே ஆகாம குயிக்கா செயல்பட வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதுல இருந்து ரெவன்யூ வருது, அதுல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் வருது, வேலை வாய்ப்பு வருது. இதெல்லாம் சேர்றப்ப மக்களுடைய வருமானம் உயர்கிறது, தனிமனித வருமானம் உயர்கிறது. அம்மாவோட அடிப்படை அம்மா மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்ல இதாங்க ஃபண்டா. இந்த கான்செப்ட்ல வர்ற பணத்துல 68,000 கோடி வந்து நலத்திட்டங்கள்ல செல்வதற்கு காரணம் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம், இதுகளெல்லாம் வந்து கொண்டு போய் போடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்னு எடுத்தா தமிழகம் முதல்ல நிக்குது. சாதகமான பலமான அம்சங்களை விட்டு இருக்கும் குறைபாடுகளை மட்டும் சுட்டி காட்டுவது என்ற அணுகுமுறையை செய்பவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த இரண்டும் என்ன என்பது அவருக்கு தெரியும், அதை மறைக்கிறார் என்று சொன்னாலும் உள்ளபடியே இந்த மானியம் என்ற வெல்ஃபேர் ஸ்டேட்னு ஒரு விஷயம் சொன்னாங்களே, அதாவது நல்வாழ்வு அரசு. அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கு? அரசு என்பது ஒரு நல்வாழ்வு அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதுதான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு உலக சூழல் என்ன, இந்திய சூழல் என்ன, அதில் தமிழ்நாட்டு சூழல் என்ன என்று அரசியல் அரங்கில் ஒரு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உலக வங்கியினுடைய பணம் வருது, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய பணம் வருது. அவங்க எல்லாம் எதை வலியுறுத்துகிறார்கள்? மானியத்தை விட்டு. இதை கொள்கையாகவும் கோட்பாடாகவும் லட்சியமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நடுவண் அரசும் என்ன சொல்றாங்க? மானியத்தை குறை. அதற்காகத்தான் அது யூபிஏ கவர்மெண்டா இருக்கட்டும், என்டிஏ கவர்மெண்டா இருக்கட்டும் வலியுறுத்தல் பண்ணுது. அப்படி இருக்கும் சூழல்ல இங்கு எங்கள் மக்களுக்கான சேவை என்பது முதன்மை என்பதை முதன்மைப்படுத்தி எங்கள் மாநிலத்தினுடைய உரிமையான நாங்கள் மானியம் கொடுப்பதோ சப்சிடி கொடுப்பதோ, உதவியில் உள்ள பிரச்சனை அதுதான். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் முரண்படுவதே எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்திலையும் முரண்படுவது அதுதான். நாங்கள் எங்கள் மக்களுக்கு விலையில்லாத அரிசி கொடுப்போம் என்ற அளவுக்கு. அப்போ ஒவ்வொன்றிலும் இந்த மானியங்கள் கொடுப்பது என்பது மக்களுடைய வெல்ஃபேர் ஸ்டேட்டாக, உண்மையான நல்வாழ்வு அரசாக இந்த அரசை அறுதியிடுவது என்பது முயற்சி எடுக்கும் பொழுது அந்த வேறுபாடுகள் வரும், அந்த முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். இந்திய சூழலுக்கும் உலக சூழலுக்கும் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறது ஆட்சியில் என்பதில் நாம் வந்து பதிவு செய்ய. அதாவது இந்த ஆட்சியின் சாதனைகளும் கருணாநிதியின் திசை திருப்பும் முயற்சியும், குறிப்பாக மின்மிகை மாநிலமாக இருப்பதற்காக அது எப்படி ஆயிற்று என்பதை சொல்வதற்காகவும் வெவ்வேறு துறையைச் சேர்ந்த உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை ஜெயா டிவியுடன் பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.